நீ அறிவில்லாதவ பகுத்தறிவில்ல ஒரு ஸ்டேஜ்ல ஆமா நான் முட்டாள்தான் நானே சொல்லி அது மனசுக்குள்ள அழுதுகிறது உண்டு சார். அறிவில்லை, அப்புறம் பகுத்தறிவில்லை. இப்போ இந்த 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 இடத்துக்கே நான் 10 வாட்டி இட்டு வந்தாலும் தனியா வேணா வரமாட்டாங்க. அதுக்கு தான் உனக்கு அறிவில்லை பகுத்தறிவில்லைன்றது. இப்போ ஒரு ஆட்டோலையும் ஏற்றி அனுப்பிச்சோன்னு வச்சிங்களேன், எப்படி வருதுன்னு நம்மளுக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதே நீ எனக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்கல்ல? வந்திருக்கேன் சார். ஒரு முறை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அதுல பேசி நீங்க பரிசு வாங்குனீங்க. வாங்கியிருக்கேன். அப்ப ஒரு டெலிவிஷன் ஷோல அரசியல் பத்தி பேசி அதுல எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் பெற்று பரிசு வாங்கிட்டு போன ஒரு ஆளுக்கு அறிவு பகுத்தறிவு இல்ல. எஸ் எஸ் சார், இப்போ அதுதானே சார் சொன்னேன். ஒரு இடத்துக்கு ஒரு 1000 வாட்டி இட்டு போனாலும் அந்த ஏங்க இடம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க சொல்றதை செஞ்சா தான் அறிவா? அது நான் வேற யாருக்கிட்டனா கலெக்ட் பண்ணிட்டு இவர்கிட்ட கேட்டுனா திட்டுறாருன்ட்டு கூட இருக்கிற யாருக்கிட்டயாவது கேட்டு கெஞ்சி ரூட் கேட்டுன்னு வந்துட்டேன்னா உனக்கு நான் ரெக்கம் முளைச்சிடுச்சா? நீ வந்து அறிவில்லாதவளாவும் இருக்கணும், உனக்கு விவரமும் தெரியக்கூடாது, அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை விவரத்தை ட்ரை பண்ணா அதையும் நான் நிறுத்தி